அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்பில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம். எதிர்க்கட்சிகளை கண்டு தலைதறிக்க ஓடும் மக்கள். ரணிலுக்கு தொடரும் ஏமாற்றம். ரணிலின் வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில். எதிர்க்கட்சிகள் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. ரணிலின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றி குவிந்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள். அலரும் அரசு. ஜேவிபி தலைமை அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு. நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. தமிழர் பகுதியொன்றில் 30 பேர் கைது. சோதனையில் சிக்கிய பொருட்கள். மாணிக்கக்கல் அகழ்வின் போது தகராறு. வயலுக்குள் கொல்லப்பட்டு கிடந்த குடும்பஸ்தர். உணவக உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூடு. ரணில் விக்ரமசிங்கவை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிய பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரும் பெருமளவான சிறப்பு அதிரடிப்படையினரும் பாதுகாப்புக்காக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்ற வளாகத்துக்கு நுழைபவர்களின் வழக்கு எண்கள் சரிபார்க்கப்படும். மேலும் அவர்களின் பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் தொடர்பில் கடும் சோதனை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு 5 சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு அவரை கண்காணித்து வருவதாகவும் இன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து அந்த குழு பரிந்துரைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் மக்களை கொழும்புக்கு அழைத்து வரும் ரகசிய ஏற்பாட்டினை எதிர்க்கட்சியினர் மேற்கொண்டுள்ளனர். எனினும் இந்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியின் கோரிக்கையை ஏற்க மறுப்பதாக அரசு தரப்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தமக்கு ஆதரவு தெரிவிக்கும் மக்களை பேருந்துகளில் ஏற்றி வர எதிர்க்கட்சியினர் கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றனர். அதற்கமைய பேருந்துகளில் மிகவும் குறைவான மக்களே உள்ளதாகவும் சில பேருந்துகளில் 8 வரையிலான பேர் மட்டுமே உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அதற்கமைய மக்களின் ஆதரவு கிடைத்து வருவதாகவும் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினர் மீதும் சட்டம் பாயும் என அனுர் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கில் சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்க உள்ளார். அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க சார்பில் சுமார் 300 பேர் கொண்ட வழக்கறிஞர்கள் குழு முன்னிலையாக உள்ளது. அத்துடன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் முன்னிலையாவார்கள் என்றும் நீதிமன்றத்தை சுற்றி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு மேலும் அதிகரித்து பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தை சுற்றி ஆர்ப்பாட்டக்காரர்கள் குவிந்துள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது கிடைக்கப்பெற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை கோரி எதிர்க்கட்சிகள் ஒன்றாக திரள உள்ளதாகவும் அறிவித்துள்ள பின்னணியில் ஆதரவாளர்கள் தமது போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். அத்தோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் இன்று காலை முதல் மிகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆயுதமேந்திய அதிகாரிகள் படையினர் குவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பத்ரமுல்லை பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்துக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு மேலதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இதன் விளைவாக கொழும்பில் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் கூடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகிலும் காவல்துறை கலக தடுப்பு பிரிவினர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சில அணுகல் சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சாலை தடைகளும் வைக்கப்பட்டுள்ளன. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களில் காலை வேளைகளில் சிறிதளவு மழை பெய்ததாகவும் கூறப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களில் சுமார் 95,000 மில்லி லீட்டர் கசிப்பு போதைப் பொருட்களுடன் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி, தாளங்குடா, புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், நாவட்குடா, கல்லடி ஆகிய பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 95,000 மில்லி லீட்டர் கசிப்பு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மடூல் சீமை போகங்கபும்புர எக்கிரிய பகுதியில் இன்று அதிகாலை ஒருவர் கத்தியால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளதாக மடூல் சீமை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் 39 வயதுடைய பகல கம்மலே கெடேரா எகிரிய மடூல் சீமை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபருக்கும் அதே கிராமத்தில் உள்ள மற்ற நபர் ஒருவருக்கும் மாணிக்கல் அகழ்வின் போது ஏற்பட்ட நீண்ட காலம் நிலவிய கருத்து வேறுபாடு தற்போது கொலையில் முடிந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்றைய தினம் அதிகாலை உயிரிழந்த நபரை வீட்டிலிருந்து வெளியே உள்ள வயலுக்கு அழைத்து சென்று கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பசுரை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் சடலம் தற்பொழுது சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போதையிலிருந்து தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மடூல் சீமை போலீசார் மேலும் தெரிவித்தனர். மடூல் சீமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதி பகுதியில் காரில் வந்த ஒருவர் உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவத்தில் கைத்துப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான உணவக உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் கைத்துப்பாக்கியொன்று 4 தோட்டாக்கள் மற்றும் வெற்று ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன. துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்கவிடம் வினவிய போது மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பெரும்பாலும் சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதால் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்துடன் இணைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தால் அது தொடர்பாக தேவையான வசதிகளை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்று ஜெகத் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.